ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீண்டும் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் மோதலா. ஆமாங்க, அது குறித்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியின் கேப்டனான பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க. 2 மேட்ச் விளையாட போகிறாங்க. முதல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகி டே 2 போயிட்டுருக்கு. போட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணி குறித்து பேசினார். எல்லாம் ஓகே தான். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணியுடனே டெஸ்ட் போட்டி விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அது ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா டெஸ்ட் போட்டின்ற போது ஒரு பிளேயரோட டீமோட டேலண்ட்டை டெஸ்ட் பண்ணுற மேட்ச்சு. கண்டிப்பாக எனக்கு அந்த ஃபார்மேட் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்தியா கூட ஆடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதனால் நாங்கள் கண்டிப்பாக நல்லா வர மேட்செலாம் வின் பண்ணால் இந்தியாவும் ஃபைனலுக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வந்தால் நாங்களும் இந்தியாவும் மோதும். அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் ஃபைனல் போகிறதுக்கு முயற்சி இருப்போம். கண்டிப்பாக இந்தியாவும் வந்துச்சுன்னா நாங்கள் இந்தியாவை வீழ்த்துவோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட டெஸ்ட் மேட்ச் விளையாடணுன்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை இருக்குது. அது நிறைவேறும். அதனால் நாங்கள் எங்களோட வேலையை கரெக்டாக போனோம். சப்போஸ் இந்தியா ஃபைனல் வந்துச்சுன்னா நாங்களும் ஃபைனல் போனால் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்பில் பாபர் அசாம். அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தாங்க. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் நீங்கள் ஓடிஐ வேர்ல்டு கப்பில் விளாட்றாங்க, T20 அதேமாரி வேர்ல்டு கப்பில் விளாட்றாங்க. பட் நம்ம டெஸ்ட் மேட்ச் இது வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் ஆடி நானே பார்த்தது இல்லைங்க. ஏன்னா சின்ன வயசில் விளையாடி இருக்காங்க. எனக்கு புத்தி தெரிஞ்சு நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதனால் ரொம்ப ரசிகர்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க 2 மேட்ச் விளையாடலான்னு சொல்லிட்டு, 2 டீம் விளையாடணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய அணி டெஸ்ட் மேட்ச்சில் பயங்கர டாமினேஷன். ஆஸ்திரேலியாவை போய் ஆஸ்திரேலியாவில் அடிப்பாங்க, இங்கிலாண்டை போய் இங்கிலாண்டில் அடிப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான டீமு. அது பாகிஸ்தான்கிட்ட மோதும் ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஃபைட்டிங் நல்லாயிருக்கும். ஏன்னா பாகிஸ்தானும் சும்மா நார்மல் எடுத்துக்கூடாது. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்லாம் சூப்பராக இருக்கும். சப்போஸ் பாகிஸ்தான் இந்தியா ஃபைனலுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எங்கே நடக்குதுன்னா இங்கிலாண்டில் நடக்க போது, லார்ட்ஸ் கிரவுண்டில் தான் நடக்க போகுது. கண்டிப்பாக லார்ட்ஸ் கிரவுண்ட் உங்களுக்கே தெரியும், ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஃபேவராக இருக்கும். கண்டிப்பாக இந்தியா ஃபாஸ்ட் பவுலிங்க்கும் பாகிஸ்தான் ஃபாஸ்ட் பவுலிங்க்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன், நல்ல மேட்ச் இருக்கும், நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம். வெயிட் பண்ணி 2 டீம் ஃபைனல் வந்தான்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வமாக இருக்குது. வந்தால் நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அது குறித்து தான் நம்ம பாபர் அசாமும் பேசியிருக்காரு. இதுக்கு முன்னே கூட ஷேவா கூட சொல்லியிருக்காரு, இந்தியா பாகிஸ்தானோட டெஸ்ட் மேட்ச் தொடர நடத்தணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் முன்னே கூட ஒரு அறிக்கை விட்டார். அதனால் எல்லாரோட எதிர்பார்ப்பு இருக்குது, இந்தியா பாகிஸ்தானும் டெஸ்ட் மேட்ச் மோதணும்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் இவங்க 2 பேர் ஃபைனல் வராங்களா சொல்லிட்டு மோதனா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபைனலுக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது? அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.